தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் நிறைவு செய்கிறோம். இன்றைய நிகழ்வு நிறைவுரையாக அமைகிறது. முத்தாய்ப்பாக நாம் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை, எது பண்பு என்ற கேள்வியை கேட்டு, என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற திருக்குறளை கூறி, மக்கள் பெற வேண்டிய பேறுகளுள் பண்பே தலையாயது, அதுவே அழகு மிகுந்தது, உண்மை உள்ளமும் பகைமை இன்மையும் எல்லா பிராணிகளுக்கும் மிகுந்த நன்மை பயப்பவையாகும். உண்மையே வேதங்களின் சாரம். உலகியல் இன்பங்களை துரத்தலே நன்னடத்தையின் சாரம். இவ்வறிய பண்புகள் அனைத்தும் நன்னடத்தையில் நிற்பவர்களிடம் எப்பொழுதும் நின்று நிலவுகின்றன. அடுத்தது, பண்பு மிகும் மனிதன் எவ்வாறு இருப்பான் என்பதை அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்கிறார். தியாகம், வெகுமதி, தவம், வேதம் ஓதுதல், சத்தியம் முதலியன பண்புமிகும் மனிதனிடம் காணப்படுகின்றன. ஆசை, கோபம், பிடிவாதம், பேராசை, வஞ்சகத்தன்மை முதலியவற்றை அடக்கி நல்லொழுக்கத்தை கொண்டவர்கள் பண்புமிகும் மக்களாவர். பண்புமிகும் வாழ்வின் பலன்களை கூறும் பொழுது, நயனுடைய நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்ற திருக்குறளை கூறி, பண்புடையவன் எல்லா நேரங்களிலும் இரக்க சிந்தனையோடு நிற்பவன், கருணை நிறைந்தவன், உயரிய நிறைவை பெறுவதோடு பண்பென்னும் ஆத்மீக வழியில் முன்னேறிச் செல்கிறான், சத்குருவின் கட்டளைப்படி நடக்கிறான் என்று நிறைவு செய்கிறார். பண்பு உடையவனின் சாதனை எங்கனம் இருக்க வேண்டும் என்பதை, நகையுள்ளும் மின்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு என்ற திருக்குறளை கூறி, ஒருவருக்கும் தீங்கிழைக்காதீர்கள், ஈதலை மேற்கொள்ளுங்கள், எப்பொழுதும் உண்மையே பேசுங்கள், ஆசை என்னும் முதலையும் தூண்டுதல் என்னும் திமிங்கலமும் நிறைந்த கடலை சகிப்புத்தன்மை நன்னடத்தை எனும் ஓடத்தினால் தாண்டிச் செல்லுங்கள், ஞானத்தில் சரணடைந்து பண்புடையவர்களை வழிபடுங்கள் என்கிறார். அடுத்ததாக, ஈகை என்னும் இனிய பண்பை அழகுறக் கூறுகிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்ற திருக்குறளை கூறி ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறார். பேராசிரியர் ராமகிருஷ்ணன் ஒரு ஏழைக்கு கம்பளம் ஒன்றை ஈந்தார். நான் அவனுக்கு அதை கொடுத்திருக்க கூடாது என்று அவர் பின்னால் எண்ணினார். அவர் இதயத்தில் கொந்தளிப்பும் துன்பமும் பொங்கி எழுந்தன. அந்த ஏழையிடமிருந்து கம்பளத்தை திரும்பி பெறுவதென முடிவு செய்தார். பேராசிரியரின் இந்தவித ஈகையால் உங்களுக்கு நன்மையே ஏற்பட முடியாது. உலகியல் மனமுள்ள பலரும் இந்த முறையில் அமையும் ஈகையைத்தான் மேற்கொள்கின்றனர். இத்தகைய கொடைவள்ளல்களை கொண்டு நிறைந்துள்ளது இவ்வுலகம். கஞ்சத்தனம் மாபெரும் சாபத்தீட்டாகும். அது ஒற்றுமையின் எதிரியும் சுயநலத்தின் நண்பனும் ஆகும். கொடுப்பது நமக்கு சுபாவமாகிவிட வேண்டும். கொடுப்பதில் நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். உங்கள் இதயம் பரந்ததாக இருக்க வேண்டும். ஏழை மக்களிடம் கற்களைப் போன்று நீங்கள் ரூபாய்களை அள்ளி வீச வேண்டும். அப்பொழுதுதான் உங்களிடம் அத்துவித உணர்வும் சமாதியும் பேரன்பும் வளரும். ஊசி முனையில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையக்கூடும். ஆனால் பணக்காரனுக்கு பரமண்டலத்தில் நுழையும் வாய்ப்பு கிடைப்பது அரிது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் இயேசுநாதர். அன்றாடம் தர்ம செயல்களில் ஈடுபட நீங்கள் துடித்து நிற்க வேண்டும். அடுத்ததாக, நலம் பயக்கும் நட்பு என்பது குறித்து கூறுகிறார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற திருக்குறளை கூறி
வேண்டி நிற்கும் நேரத்தில் உதவுகின்றவனே உண்மை நண்பன். அவனே மிகச் சிறந்த நன்மை செய்வோன். நட்பை முறிக்கக்கூடாது. வாழ்க்கை முழுதும் நட்பை போற்றி வளர்க்க வேண்டும். முறிந்த நட்பை செப்பனிட்டு சீரமைப்பது என்பது முடியாத காரியமாகும். அடுத்ததாக இனிய பேச்சு குறித்து கூறுகிறார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் எனும் திருக்குறளை கூறி பேராதரவு முதலியவற்றை ஆக்கும் பண்புதான் இனிய பேச்சு. இவ்வரிய பண்பை கொண்டவன் எல்லோராலும் பாராட்டப்படுகிறான், புகழப்படுகிறான். நற்செய்கை, நற்பேச்சு, இனிய பேச்சு இவை பொருந்தியவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அடுத்ததாக கொல்லாமையின் வலுவை பற்றி கூறுகிறார். அறவினை யாதனில் கொல்லாமை கோரல் பிறவினையெல்லாம் தரும் என்ற திருக்குறளை கூறி கொல்லாமையே உயரிய அன்பு, அதுவே ஆத்மீக சக்தி, அதுவே தெய்வீக வாழ்க்கை. அன்பின் முன் வெறுப்பு வெருண்டோடி விடுகிறது. அகிம்சையின் முன் வெறுப்பு உருகி விடுகிறது. அகிம்சையை விட பெரிய சக்தி கிடையாது. அகிம்சையின் சக்தி மின்சாரம் அல்லது காந்த சக்தியை விட மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக வாய்மையே வெற்றி பெறும் என்பதை மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை என்ற திருக்குறளை கூறி உண்மையே உயர்வுறும், பொய்மை அல்ல, உண்மையே வெற்றி பெறும். தர்மம் உண்மையை அடிப்படையாக கொண்டது. உண்மையின் உயரிய இருப்பிடத்தையே முனிவர்கள் அடைகின்றனர். வாய்மை என்னும் உண்மை வழியை நேர்மையுடன் பின்பற்றுங்கள். விரைவிலேயே நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைவது உறுதி. உண்மை வித்து, பிரம்மச்சரியம் வேர், தியானம் மழை, சாந்தியே மலர், மோட்சம்தான் பழம். எனவே உண்மை பேசுங்கள், பிரம்மச்சரியத்தை அனுஷ்டியுங்கள், தியானத்தை அபியசியுங்கள், சாந்தியை வளருங்கள். நீங்கள் பிறவிக்கடலை தாண்டி நித்திய ஆனந்தம், உயரிய சாந்தி, வற்றாத இன்பம் மற்றும் அமர பதவியை அடைவது உறுதி என்று கூறுகிறார். அடுத்ததாக அன்பெனும் அரிய பண்பை கூறுகிறார். அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதியிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்ற திருக்குறளை கூறி பெற்றோர்களை கடவுள் போல் நேசியுங்கள். எல்லோரிடத்திலும் அன்பை வளர்த்தால் மனித சமுதாயத்தையே நீங்கள் தன்னலமின்றி நேசிக்க முடியும். மனித சமுதாயத்தின் மீதுள்ள அன்பு முதலில் வீட்டிலேயே தொடங்குகிறது என்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற திருக்குறளை கூறி தன்னலமே தீய குணங்களின் உறைவிடம், அது அறியாமையின் விளைவு. தன்னலம் மிகுந்தவன் பேராசையும் நேர்மையின்மையும் கொண்டவனாக இருக்கிறான். அவன் கடவுளுக்கு அப்பாற்பட்டவனாகிறான். பரந்த இதயத்தை கொண்டவனே உலகின் கண்கண்ட கடவுள் என்கிறார். நிறைவாக நல்லொழுக்கத்தை பற்றி கூறும் பொழுது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்ற திருக்குறளை கூறி நல்லொழுக்கமே உயரிய சக்தி. ஒழுக்கமின்மை நடைமுறை மரணமாகும். பெற்றோர்களே குழந்தைகளின் ஒழுக்கத்திற்கு பொறுப்பு வாய்ந்தவர். பெற்றோர்கள் நாத்திகர்களானால் குழந்தைகளும் நாத்திகர்கள் ஆகிவிடுவர். குழந்தைகளுக்கு சமய பயிற்சி அளிப்பது பெற்றோரின் கடமையாகும். அவர்கள் தெய்வீக வாழ்க்கையில் நின்று வாழ வேண்டும். குழந்தை பருவத்திலேயே சமய சம்ஸ்காரங்கள் வேரூன்றி நின்றுவிட்டால் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் நேரத்தில் அவ்வெண்ணங்கள் பூத்து காய்க்கத் தொடங்குவது உறுதி என்று நிறைவு செய்கிறார். இந்த நிறைவுரையின் முத்தாய்ப்பாக 20 முக்கிய ஆன்மீக போதனைகள் குறித்து நாம் சிந்திப்போம். தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருங்கள். ஜபம் தியானம் செய்யுங்கள். சாத்வீக உணவையே உட்கொள்ளுங்கள். வயிற்றில் அளவுக்கு அதிகமாக அடைக்காதீர்கள்.
ஜபம் தியானத்திற்கு பத்மாசனம் அல்லது சித்தாசனத்தில் அமருங்கள். தியானத்திற்கு என்று பூட்டுச் சாவியுடன் தனியாக ஒரு அறையை வைத்திருங்கள். உங்கள் வருமானத்தில் 10ல் 1 பங்கை தானமாக கொடுங்கள். பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தை முறையாக தினமும் படியுங்கள். அடிப்படை உயிர் சக்தியை பாதுகாக்கவும் தனியாகவே உறங்குங்கள். புகைப்பிடித்தல், போதை தரும் பானங்கள் மற்றும் ராஜச உணவை விட்டுவிடுங்கள். ஏகாதசி நாட்களில் உபவாசம் இருங்கள் அல்லது பால் பழம் மட்டும் அருந்துங்கள். தினமும் 2 மணி நேரமும் சாப்பிடும் பொழுதும் மௌனத்தை கடைபிடியுங்கள். எந்த நிலையிலும் உண்மையையே பேசுங்கள். கொஞ்சமாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். உங்களது தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். திருப்தியான இன்ப வாழ்வு வாழுங்கள். ஒரு பொழுதும் பிறரது உணர்ச்சிகளை புண்படுத்தாதீர்கள். அனைவரிடத்திலும் இரக்கம் காட்டுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை குறித்து எண்ணிப் பாருங்கள். வேலைக்காரர்களை அண்டி இருக்காதீர்கள். காலையில் கண் விழித்தவுடனும் இரவில் படுக்கச் செல்லும் பொழுதும் கடவுளை நினையுங்கள். உங்கள் பையிலோ கழுத்திலோ எப்பொழுதும் ஒரு ஜபமாலையை வைத்திருங்கள். எளிய வாழ்க்கை, உயரிய சிந்தனை என்ற லட்சியத்துடன் வாழுங்கள். சாதுக்கள், சந்நியாசிகள் மற்றும் நோயுற்றோருக்கு தொண்டு செய்யுங்கள். அன்றாட ஆன்மீக நாட்குறிப்பை வைத்திருங்கள். உங்களது செயல்முறையில் உறுதியாக இருங்கள் என்ற இந்த 20 அம்ச போதனைகளோடு நாம் நிறைவுரையை நிறைவு செய்கிறோம். நாளைய நிகழ்வு அனைவருக்கும் நன்றி பாராட்டும் விதமாக நன்றியுரையாக அமையும். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.